நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே, நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கலை சொன்னோன்னே நமக்குள்ள ஒரு பெரிய அதிருப்தி வந்துடுது பாருங்க, மன சோர்வு வந்துடுது. நான் கர்த்தர்கிட்ட எவ்வளோ ஜெபம் பண்ணேன் தெரியுமா, எவ்வளோ உபவாசம் பண்ணேன் தெரியுமா, இதுக்காக நான் எவ்வளோ காணிக்க போட்டேன் தெரியுமா, நடையா நடந்தேன் தெரியுமா சர்ச்சுக்கு. ஆனால் கர்த்தர் எனக்கு அதை வாய்க்க செய்யலையே, எனக்கு அது கிடைக்கலையே, எனக்கு நடக்கலைன்னு சொல்லி மனம் ரொம்ப சோர்வடைஞ்சு போயிருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேசுகிறார். என்ன வார்த்தை தெரியுமா? ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 10வது வசனத்துடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எனக்கு அன்பான பிள்ளைகளே, அவருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்போசிட் இருக்குது, எதிர்மறை. என்ன தெரியுமா? அவருக்கு சித்தம் இல்லாதது எனக்கு வாய்க்காது. நான் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன். அவருக்கு சித்தமானது உங்க வாழ்க்கையில் நடக்கணுமா, இல்ல நீங்க இஷ்டப்படுறது உங்க வாழ்க்கையில் நடக்கணுமா? என்ன வித்தியாசம் சொல்லிடுறேன். அவர் இஷ்டப்பட்டது, அவர் சித்தப்படி நமக்கு நடக்கும்னா அதுல தீமை இருக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடன் வேதனையை கூட்டார். ஆனா நான் இஷ்டப்பட்டது நடக்கணும் அப்படின்னா அதுல அநேக கஷ்டங்கள் வரும், அநேக மனக்கசப்புகள் வரும், மன உளைச்சல்கள் வரும். நல்லா புரிஞ்சுக்கங்க, தேவனுடைய சித்தத்துக்கு என்னைக்குமே நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு காரியம் நடக்கலையா, ஐ அண்டர்ஸ்டாண்ட், இது தேவனுடைய சித்தம் அல்ல என்பதை நான் புரிந்து கொண்டேன். இந்த காரியம் எனக்கு வாய்க்கலையா, இது தேவனுக்கு விருப்பம் இல்லை, அதனால ஆண்டவர் எனக்கு இதை வாய்க்க பண்ணல, தட்ஸ் ஆல் ஃபினிஷ்ட். நீங்க அப்படி நினைப்பீங்கன்னா உங்க ஜெபங்கள் ரொம்ப சந்தோஷமா போகும், உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போகும். இன்னைக்கு நம்ம மன உளைச்சல் வர்றதுக்கு காரணம் என்ன? நமக்கு ஜெபம் பண்றதுக்கு விருப்பம் இல்லாம போனதுக்கு காரணம் என்ன? சில காரியங்கள் நடக்காததுனால தான். ஏன் நடக்கவில்லை என்பதை சரியாக புரிந்து கொள்வோமேயானால் நம்முடைய ஜெப வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போகும். இனிமே நீங்க இப்படி யோசிக்காதீங்க, எனக்கு ஏன் அது நடக்கல, எனக்கு ஏன் இப்படி நடக்கல, எனக்கு ஏன் இது கிடைக்கல, நான் ஏன் அங்க போகல, எனக்கு ஏன் அந்த வேலை கிடைக்கல, எனக்கு ஏன் அந்த சம்பளம் கிடைக்கல, எனக்கு ஏன் அந்த பணம் வரல, எனக்கு ஏன் அந்த பொருள் வாங்க முடியல, எனக்கு ஏன் கல்யாணம் நடக்கல, எனக்கு ஏன் படிப்பு படிக்க முடியல, எனக்கு ஏன் ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல. கர்த்தருக்கு சித்தமானா அது அவர் கையினால் வாய்க்கும். அதுக்காக நான் ஜெபம் பண்ணணும், அதுக்காக நான் பிரயாசப்படணும், அதுக்காக என்ன நான் அர்ப்பணிக்கணும், அதுக்கு நான் என்ன நானே ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனா அது நடக்கலை அப்படின்னா அது தேவனுடைய சித்தம் அல்ல என்று சொல்லி மனரம்யமாய் நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஆனால் கர்த்தருடைய கையினால் அது உங்களுக்கு வாய்க்கும். பணம் வாய்க்கும், செல்வம் வாய்க்கும், வேலை வாய்க்கும், திருமணம் வாய்க்கும், எல்லா விதத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இதனால் கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுகிற நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. God bless you.